அப்போ இன்றைக்கு தேவனுடைய செய்தி தேவனுடைய சித்தத்தை குறித்து தான். டுடே த மெசேஜ் will be about God's will. வருகிற இந்த வருகிற வாரமும் தேவ சித்தத்தை குறித்து கவனிக்கும்படியாய் பேசும்படியாக இருக்கிறோம். Particularly it is about knowing and doing God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியத்தை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். தலைவணங்கி ஜெபிப்போம். Let's just pray. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய ஜீவ வசனம் எங்களுடைய இருதயத்தில் எண்ணங்களில் விதைக்கப்பட, பொல்லாங்கான் எந்த வகையிலும் அதை திருடாதபடி, எடுத்து கொள்ளாதபடிக்கு நல்ல கனி கொடுக்கிற, எங்கள் ஜீவியத்தை முழுமையாய் மாற்றுகிற அந்த வசனத்திற்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து ஆட்கொண்டு நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் is about God's will. But when we think about will, this is one thing that will come to our mind. உயில்னா தெரியுங்களா? எத்தனை பேர் உயில் எழுதி வச்சிருக்கிறீங்க? How many of you have written down your will? ஜஸ்டினா மட்டும் தான் கேட்காமக்கிறீங்க, புல்லம் லகிலா. இதெல்லாம் முக்கியமா? இதெல்லாம் அவசியமா? ரைட்? இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? இஸ் திஸ் ரெலவென்ட்? இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். Some people say this is all for no people don't believe in God. No, we believe in God, so we don't need will. But when we don't go without a will, people suffer, family members suffer. உயில் இல்லாமல் போகும் பொழுது குடும்பத்தினர் தான் அதிக கஷ்டங்கள் பாடுகளை சேர்ந்திருக்கிறார்கள். But today we are not going to look at this will. That's not our focus. But we are going to look at God's will. இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். And I believe the best example to learn, the best life to learn about the will of God and obeying the will of God is Jesus Christ himself. தேவனுடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஜீவியம், நமக்கு எழுதப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கும் என்றால், நம் ஆண்டவராகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு இணங்கி செயல்படலாம் என்று நாம் கவனிக்க கூடும். இது குறிப்பிட்ட வகையில் மத்தேயு 26 அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking mainly from Matthew chapter 26, the portion on the Garden of Gethsemane. In the beginning of the month, we started with the Garden of Gethsemane, and we are also closing the month with the Garden of Gethsemane, but particularly scoping down on the prayer of Jesus in the Garden of Gethsemane. இந்த மாதத்தின் துவக்கத்திலே கெத்செமனே தோட்டத்தில் செய்தியோடு நாம் ஆரம்பித்தோம். முடிக்கும் பொழுது அந்த கெத்செமனே தோட்டத்தில் செய்யப்பட்ட ஜெபத்தை நாம் கூர்மையாய் கவனித்து நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், ஒருவர் தமிழிலே வாசிக்க கேட்போம். And he went a little beyond them and fell on his face and prayed, saying, My Father, if it is possible, let this cup pass from me, yet not as I will, but as you will. வாசியுங்கள். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இது இயேசு ஜெபித்த ஜெபம். This is the prayer by Jesus himself, the great intercessor for us as an example. நமக்கு ஒரு உதாரணமாக அவர் பிரதான மத்தியஸ்தராக ஜெபித்த ஜெபத்திலிருந்து நாம் கவனிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்ப சித்தம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜெபத்தில் காணப்படுகிற 2 சித்தத்தை பார்க்கிறோம். In this prayer we find 2 will. யாருடைய சித்தம்? முதலாவது இயேசு சொல்கிறார், என் சித்தம் அல்ல உம் சித்தம். Jesus says,
not according to what I will, not as I will, but according to your will. So today this is the struggle that we have as children of God. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கடந்து செல்கிற எல்லா போராட்டத்திற்கு இது மையமாய் இருக்கிறது. It is foundational. It is the core of the major, all the issues that we face in the journey of our Christian walk, wanting to live a God-pleasing life as a Christian today. யோசித்து பாருங்க, இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து இது ஆண்டவருடைய சித்தமா யோசித்தீங்களா? During this week, just think about it. Was there anything that you were praying about and just asking the Lord, Lord, is it your will? Did God answer? How did you respond to the answer? தேவன் அதற்கு ஏற்ற விதமான ஒரு பதில் கொடுத்தாரா? அந்த பதில் கொடுக்கும் பொழுது அந்த பதிலுக்கு நம்முடைய மறுமொழி என்ன? What was our response? Just 2 days ago, I had my own question and struggle. I had to answer someone with a question that they've asked me. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு நபர் இடத்துல கேட்டதனால அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. It is something that goes back to the Bible, biblical principle. வேதத்தின் அடிப்படையான காரியங்களை சார்ந்த ஒரு காரியம். So I was praying. I said, Lord, I want to answer what is right in your word. உம்முடைய வேதத்தில் இருக்கிற அடிப்படையான காரியம். So there was seeking, there was praying, there was consultation. அநேகமாய் ஜெபிக்க, அது மற்ற காரியங்களை மற்ற நபர்களோடு பேசி கலந்து இது இந்த சித்தத்தை குறித்து ஊழியர்களை சந்தித்து பேசி இதை குறித்து தேவ சித்தம் என்ன? What is God's will about this matter? And at the end of the day, the Lord made it clear. கர்த்தர் அதை தெளிவுபடுத்தி, but more than the will, he was dealing with my heart. அந்த தெளிவான அந்த சித்தத்தை விட, அந்த சத்தியத்தை விட தேவனுடைய இருதயத்தோடு அவர் மாற்றும்படியாக அதோடு இணைந்து செயல்படும்படியாக பேசிக் கொண்டிருந்தார்னு கவனித்தேன். So this is what the Lord continues to do. Is it his will or our will? நம் சித்தமா அல்லது அவருடைய சித்தமா? So let's go back to the prayer of Jesus again. மீண்டுமாய் இயேசு ஜெபித்த ஜெபத்தை மீண்டுமாய் நாம் கவனிப்போம். அதே அதிகாரத்தில், in the same chapter, verses 39 and 42. 39ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், 39வது வசனம், 42வது வசனம். And he went a little beyond them and fell on his face and prayed. See the way Jesus seeks God's will. இயேசு எப்படி தேவனுடைய சித்தத்தை தேடுகிறார், தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேடலுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் சமமாய் இருக்கவே முடியாது. The way Jesus seeks it, the way he was so desperate for the will of God. நமக்கு யாராவது ஃபோன் அடிச்சு ப்ரே பண்ணு கொஞ்சம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லை பைபிள் திறந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வசனம் விரல் வச்சு இதுதான் தேவ சித்தமாக இருக்கும். Alright, there we take the shortcut. We may delegate the responsibility of praying for the will of God. We call someone and say, hey, can you pray and tell me what is God's will about this matter? Or we just open the Bible blindly and put our finger somewhere and say, oh, this must be the will of God. But Jesus sought the will of God in prayer, in the presence of God. He humbled himself. தன்னை தாழ்த்தி, தன்னை வெறுமையாக்கி தேவ சமூகத்திலே போய் முகம் குப்புற விழுந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் என்று வாசிக்கிறோம். மீண்டுமாய் வாசிக்கிறேன். As he went a little beyond them and fell on his face and prayed, saying, my Father, if it is possible, let this cup pass from me, yet not as I will, but as you will. And verse 42, he goes on to say, he went away again a second time and prayed, saying, my Father, if this cannot pass away unless I drink it, your will be done. என்று ஜெபிக்கிறார். வாசியுங்கள். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 42, அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய்,
என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினான். அப்ப இந்த ஜெபத்தை இயேசு எத்தனை முறை ஜெபித்தார்? How many times did Jesus pray this prayer? சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். 2 தரம். He prayed 3 times. 3 தரம். அதற்கு பிறகு இன்னொரு முறை மீண்டுமாய் போய் இதே காரியத்தை ஜெபித்தார்னு வேதம் நமக்கு பேசுகிறது. இது 44வது வசனத்தில் வாசிக்கிறோம். We read that in verse 44 where scripture says, so leaving them again he went away and prayed for the 3rd time, saying the same words again. வாசியுங்கள். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். Remember, Jesus taught us to pray without ceasing. Do not become discouraged when we pray. ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படி அவர்களுக்கு ஒரு உவமையை கற்றுக் கொடுத்தார். He taught them a prayer, a parable that they will not cease to pray in Luke chapter 18. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில். He does not only preach, he practices. அவர் ஜெபிப்பது மாத்திரமே அல்ல, அதை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்காக அவர் சமூகத்தில் எவ்வளவாய் அவரை தேடுகிறோம், எவ்வளவாய் அவரை நாடுகிறோம். How much do we seek God in seeking His will? How desperate are we? How desperate are we? எவ்வளவு வாஞ்சையோடு தேடுகிறோம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. But in this context, in the prayer of Jesus, Jesus knew the will of God. இந்த சூழலிலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு தேவ சித்தம் என்னதென்று அறிந்த நிலையில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். How do we know this? When you read Matthew 16:21 to 23, 20, 17 to 19, Jesus is speaking to his disciples saying the Son of Man must go to Jerusalem, must be betrayed, and then he will be put to death, he will suffer and he will die. இயேசு தம்முடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, சம்பாஷிக்கும் பொழுது, on the way, on the road to Jerusalem, Jesus foretells his death and resurrection. அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் குறிப்பிட்ட வகையில் அவருடைய பாடுகள், மரணத்தை குறித்து ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு விசேஷித்த வண்ணமாய் சீஷர்களுக்கு அதை போதித்து கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். So he already knew what he was going to go through. என்ன கடந்து போகிறார், எல்லா காரியமும் தெளிவாயிற்று. And in the midst of that, இதன் மத்தியிலே தான் கெத்செமனே ஜெபம் நடைபெறுகிறது. In the midst of the realization of the will of God, some of us go through that same struggle. நாமும் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்திற்குள்ளாய், போராட்டத்திற்குள்ளாய் போகிறோம். இன்றைக்கு தேவ சித்தம் அநேக காரியங்களை குறித்து நாம் கேட்கிறோம். நிச்சயமா சில காரியங்களை குறித்து கேட்க மாட்டோம். உதாரணத்திற்கு, there are some things that we don't ask, is it the will of God? மூச்சு விடணுமா விடக்கூடாதா? should we breathe or not? அதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. கேட்டால் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். விட்டு தான் ஆகணும். பசிச்சா சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? ஆண்டவரே சாப்பிடலாமா இன்னைக்கு? ஆண்டவரே நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஆசீர்வதிச்சு ஜெபிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இல்லை சாப்பிட்ட முடிஞ்சு ஐயோ ப்ரே பண்ணலையே அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும். When we are about to pray or have a breakfast, we tend to pray. We don't ask God, should I have breakfast or not? There are many things that are clear about the will of God. தேவ சித்தத்தை குறித்ததான தெளிவான காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். When we read the scripture, the word of God, it becomes clear that this is God's will. It is God's will that we pray. It is God's will that we read His word. தேவ சித்தம் நாம் ஜெபிக்க, தேவ சித்தம் அவருடைய வேதத்தை வாசிக்க, தேவ சித்தம் அவரை நெருங்கி வருவது. It is God's desire that we come closer and closer to Him. So there are many things that we think about God's will. But the struggle sometimes is in submitting to God's will.
அதிகமான நேரங்களிலே போராட்டம் என்னவென்றால், தேவ சித்தத்திற்கு இணங்கி நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அதற்கு செயல்படுவதற்கு தான் நாம் அதிகமாய் போராடுகிறோம். அப்ப இயேசு ஜெபிக்கும் பொழுது இந்த பாத்திரம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். When Jesus prays, he says he is praying for this cup. What is this cup? This cup is a cup of suffering. அது பாடுகளின் பாத்திரமாய் அவருக்கு காணப்பட்டது. He uses the symbolism of the cup to say, God, you are pouring this cup of suffering. You're giving it to me because I have to take on the pain and the suffering of the whole world. இந்த உலகத்தினுடைய பாடுகள், பாவங்கள், கஷ்டங்கள், வேதனை, துன்பம் எல்லாம் சுமக்க வேண்டிய நிலையில் நான் காணப்படுகிறேன். அப்ப இந்த பாத்திரத்தை நான் குடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். I know that I have to drink this cup of suffering. But Jesus is praying now, if you will remove this cup, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. கஷ்டம், பாடுகள், வேதனை சுலபமா இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை சுலபமா ஏற்றுக்கொள்வோம். If it is easy, we will also accept the will of God easily. If I say God wants to bless you with a sports car, wow, I think that's God's will. அது நிச்சயமா தேவ சித்தமா தான் இருக்கும். God wants to bless me with 10 million, வேணா 10 million வேணா கூட 1 million ringgitல. ஓகே, ஸோ கர்த்தர் உங்களை 1 மில்லியன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரே, இது உங்க சித்தமா இல்லையா ஆண்டவரே? நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? கொடுங்க ஆண்டவரே, நீங்க நல்லது தான் செய்வீங்க ஆண்டவரே. We were very happy to receive the good things. But when his challenges, when his difficulty, when his troubles that we have to go through, கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்களை கடந்து செல்ல வேண்டிய சூழல் வரும் பொழுது அந்த தேவ சித்தத்தோடு நாம் போராடுகிறோம். When time comes or situation arises when things are not as what we expected it to be, the will of God comes with the challenges and suffering, the cup of suffering. How do we deal with it? Jesus struggled in prayer. இயேசு தம்முடைய ஜெபத்தில் இந்த காரியத்தை கடந்து செல்ல போராடினார் என்று பார்க்கிறோம். இது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22 23 வரை வாசிக்கும் பொழுது யாக்கோபு, யோவானுடைய தாய் சொல்லுகிறாங்க, எங்களுடைய மகனுக்கு ஒன் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுங்க, ஒன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுங்க, உட்கார வைங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. When the mother of James and John comes to Jesus and speaks to Jesus and say, give one of my child one to sit on the right, one to be seated on the left hand side, give them this privilege. And Jesus says, yes, okay, you do not know what you are asking. Jesus is now referring back to this cup that we are talking about. இயேசு இந்த நாம் சொன்ன இந்த பாத்திரத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். And you do not know what you are asking. Are you able to drink the cup that I am about to drink? வாசியுங்கள் 22 முதல் பகுதி. பிரதி உத்தரமாக, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியுமாப்பா கேட்கிறார். வாசிங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் they said to him, கூடும் என்றார்கள். என்ன பாத்திரம்னு தெரியாமலே ஓகேன்றாங்க. They did not realize and understand what cup that Jesus was talking about, and they immediately said, as long as position, cup, no problem. பதவி பொறுப்பு கிடைச்சா அந்த பாத்திரம் பிரச்சனை இல்லை. அந்த பாத்திரம் பாடுகள் நிறைந்த ஒரு பாத்திரம். The cup that Jesus was struggling with was the cup of suffering. And he already probably had visions of what he will have to endure. Because when he speaks to the disciples, he was able to give them clear things of what will transpire. இயேசுவானவர் நம்முடைய சீஷர்களோடு பேசும் பொழுது
தெளிவாய் நடைபெற போகிற காரியத்தை சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை இதை தரிசனமாகவோ ஒரு வெளிப்பாடாகவோ கர்த்தரிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து இந்த வெளிப்பாடை பெற்று அவர் இந்த ஜெபத்தில் போராடி கொண்டிருக்கிறார். When we know God's will, even if it comes with challenges, how would we face it? தேவ சித்தம் என்னதென்று அறிந்து அது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரப்பொழுது கஷ்டங்கள் பாடுகளை அனுபவிப்போம் என்று தெரியும் பொழுது எப்படி அதை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். But Jesus teaches us one very important principle in seeking God's will. ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு சத்திய காரிய போதனையை நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. சொல்லுங்க. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. So when Jesus knows the will of God, and then there is his own will that wants to avoid the cup of suffering, அந்த பாத்திரம் விட்டு நீங்கும்படியான அவருடைய சொந்த அந்த விருப்பம் அந்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், சொல்கிறார்னு பார்க்கிறோம். But in seeking God's will, he teaches us a very important principle to put away our will, to put aside our will. தேவ சித்தத்தை அதிகமாய் தேட வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான அடிப்படை அஸ்திபாரமான ஒரு காரியம் நம்முடைய சித்தத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியம். But we try to juggle with both. அதுவும் வேணும் இதுவும் வேணும். ஆப்பிள் வேணுமா ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிளும் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆரஞ்சு கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்முடைய குணம் சுவாபம். If I were to ask, do you like apple or orange? You would prefer both. We want God's will, we want our will. But Jesus teaches us in a very simple manner. You want his will, you let go of your will. அவருடைய சித்தம் வேண்டும் என்றால் உங்களுடைய சித்தத்தை விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். See, in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு இதுதான் ஒரு காரணம். இது ஒரு காரியமாய் காணப்பட்டது. Because when God created man, he created them with the free will to choose. தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது தேர்வு செய்யும்படியாய் சித்தம் உடையவர்களாக படைத்தார். அப்ப தேவன் சொன்ன ஒரு காரியம், இந்த கனியை புசிக்க கூடாது. God made it clear to them that they were not to eat that fruit, but he also gave them their own will. அவர்களுக்கு தங்களுடைய சுய சித்தத்தை கொடுத்தார். சுயமாய் சிந்தித்து செயல்படுகிற அந்த விடுதலை அவர்களுக்கு கொடுத்தார். He gave them the freedom to be able to decide, to decipher, to think and ultimately make decisions. இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்தது என்ன? What happened in the Garden of Eden? In Genesis 3:6 says, when the woman saw that the fruit of the tree was good for food and pleasing to the eye and also desirable for gaining wisdom. பிசாசு சோதிச்சான். There was the temptation that came from the devil, from Satan. There is the will of God. தேவ சித்தம் என்ன? சாப்பிடக்கூடாது. இங்க பார்க்கும்போது பிசாசு வந்து சொல்லிட்டான், அவெல்லாம் பேசி இல்லைன்னா பரவாயில்ல நீ சாப்பிட்டா ஓகே ஆயிடுவேன். இங்க வந்து கடைசியில பிசாசு பழத்தை பிச்சு கையில கொடுத்தானா? என்ன நினைக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வாசிங்க தமிழ்ல. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க கண்டு அதன் கனியை அவர்களாகவே பறித்தார்கள். She took and ate it. அதுக்கு பிறகு ஆதாமும் இந்த பாவத்தில் இணைகிறார். அப்போ இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள் பார்த்தோம்னா மனுஷன் தன்னுடைய சொந்த விருப்பத்தை சித்தத்தை செய்கிறதுனாலே அதிகமான பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. Man continues to work out his own will and purposes
thinking that is the best, that is the right. She thought, oh, the fruit of the tree was good for food, pleasing to the eye, desirable for gaining wisdom. Logically, factually, everything looks good. உலக ஞானத்தின் பிரகாரமாய் பார்த்தால் புசிப்பதற்கு நல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு இது உதவி செய்யுமோ என்று சொல்லி எல்லாம் சரிப்படுகிறது. But if they were just to listen to what God said, if they were just to let go of their will, saying no, even if looks good, even it is fine, even it's the best that it seems at that moment, but ultimately, Lord, not my will, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னதென்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற தேடுகிற ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கை அந்த நாட்களிலே காணப்படல. So today Jesus teaches us, you want his will, let go of your will. அவருடைய சித்தத்தை அடையணும், அவருடைய சித்தத்தை புரியணும், அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யணும் என்று சொன்னால் நம்முடைய சித்தத்தை விட்டு விடுகிறவர்களாக இருக்கணும். சீஷர்களுக்கு இயேசு கொடுத்த அழைப்பிலே அது அடங்கி இருக்கிறது. That also involves in the way that Jesus gives us the commission to his disciples. He says in Luke chapter 9 verse 23, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, Luke chapter 9 verse 23 வாசியுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான். அவன் முதலாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும். விருப்பம் இருக்கலாம். We may have the desire to follow Jesus. We may have the desire to be disciples of Jesus. We may have the desire to please Jesus. இயேசுவை பிரியப்படுத்துகிற விருப்பம் இருக்கலாம். ஆனா முதல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தன்னை தான் வெறுத்து. Jesus says, if anyone would come after me, let him deny himself. Deny what? எதை வெறுக்கணும்? என்ன காரியத்தை வெறுக்கணும்? நான் இனிமேல் கண்ணாடி பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களா? என்னையே நான் வெறுத்துட்டேன் பாஸ்டர், நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன் இனிமேல். I won't look at the mirror anymore because I denied myself already. Is that the denial that Jesus is talking about? The denial of our will and our ways. நம்முடைய சித்தமும் நம்முடைய வழிகளையும் நாம் அதை மறுதலித்து அதை விட்டுவிட்டு தேவ சித்தத்தை தேடுகிறவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய சித்தத்தை மாத்திரமே செயல்படுத்துகிறவர்களாக, to be able to just do and obey his will. வேதம் சொல்லுகிறது, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். I must decrease, he must increase. In the area of the will, he must increase. சித்தத்தின் பகுதியில், நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில் அவர் அதிகரிக்க வேண்டும், அவர் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். See in Philippians chapter 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 11 வரை வாசிக்கும் பொழுது, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி என்று அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். We find in Philippians chapter 2 verses 5 to 11, you can go back and read. There's something that the word of God teaches us, that Jesus emptied himself. இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி என்று வேதம் சொல்கிறது. He did not only empty himself to come down, but when he lived on earth, he continued emptying himself like he emptied himself in the garden of Gethsemane. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினது என்று சொல்லும் பொழுது, அவர் பூமிக்கு வருவதற்கு அந்த தேவ ஸ்தானத்திலிருந்து அவர் தம்மை வெறுமையாக்கி இறங்கி வருவது மாத்திரமே அல்ல, ஏதேன் தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார், என் சித்தமல்ல ஆண்டவரே, நான் என்னை வெறுமையாக்குகிறேன். Lord, I empty myself of my own will. It is my desire if the cup can pass from me. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நல்லா இருக்குமே என்று விருப்பம் உண்டு. ஆனா அவர் சொல்கிறார், நான் என் சித்தம் அல்ல. It is not my will, Lord. I empty myself. So in the word empty in Philippians chapter 2 verse 5, பிலிப்பியர் 2:5 வெறுமையாக்கி என்று சொல்லும் பொழுது அது கெனோஓ என்ற கிரேக்க வார்த்தை பதத்தமாய் வைத்திருக்கிறது. The root word for empty in Philippians chapter 2 is the Greek word
kenoo, which means just to completely surrender, just to completely empty. And from there is the word that we have called kenosis. இதிலிருந்து தான் kenosis என்ற ஒரு வார்த்தை உருவாயிருக்கிறது, கிரேக்க வார்த்தை அதுவும். It's also a Greek word. What it means is to just pour out. என்ன செய்யணுமா? இருக்கிறது எல்லாவற்றையும் ஊற்றிவிட வேண்டும். அப்ப இந்த பாத்திரம் போல, இந்த பாட்டில் போல, like this bottle. I want something new. புதிய ஒரு காரியம் வேணும். ஆனா உள்ளுக்கு இருக்க நான் உங்கள்ட்ட கொடுத்து நீங்க டீ ஊத்திட்டு வாங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? If I were just to give this to you and say pour tea into this and bring, கலந்து ஊத்திட்டு வருவீங்களா? தண்ணியை ஊத்திட்டு வருவீங்களா? நீங்களாம் ரொம்ப ஞானமான ஆட்கள், very wise people. But when we are so full of ourselves, நம்மை நாமே முழுமை, நம்முடைய காரியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை, ஜீவியம், சித்தம், விருப்பம் இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை எப்படி நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும்? சாது சுந்தர் சிங் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம். சாது சுந்தர் சிங், we know the lifestyle that he lived. நம்ம பின்னால இருக்கிற அந்த சாது இல்ல, இது பழைய காலத்து சாது. ஓகே, சாது சுந்தர் சிங் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்க. He says, those who determine not to put self to death will never see the will of God fulfilled in their lives. ஒருவர் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே மரணத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்காமல் இருப்பார்கள் என்றால் தேவ சித்தத்தை முழுமையாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. This comes from a man who surrendered completely to the will of God. முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை, ஜீவியத்தை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. Those who ought to become the light of the world must necessarily burn and become less and less. By denying self we are able to win others. உலகத்தை ரட்சிக்கும்படியாய் விருப்பப்படுவோம் என்றால் நாம் நம்மை ஒரு மெழுகுத்திரியை போல எரிந்து குறைந்து 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 போக வேண்டும். We must become less and less of ourselves, less of our ways, less of our thoughts, less of our will, less of our ideas, everything less, and surrendering to the Lord. முழுவதும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து. So the Lord calls us first to empty. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் சித்தம் அல்ல. But sometimes we struggle with that, Lord, and say, Lord, let this be your will. ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமாய் இருப்பதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம், போராடுவோம். And we fight and struggle. I know this young pastor, ஒரு வாலிப போதகர் எனக்கு தெரியும். அநேக வருஷங்களுக்கு முன்பாக அவர் ஒரு கேம்ப்ல ஒரு சகோதரியை சந்திச்சார். he met a sister in a camp. அப்ப பார்க்கும் பொழுது இவருக்கு ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே, ஃபீலிங் வந்த உடனே கொஞ்ச நாள் பிறகு அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. they had a கான்டாக்ட் பண்ணி பேசி கொண்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, இது தேவ சித்தமா, இது தேவ சித்தமா, தேவ சித்தமா இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப்ல தொடருவோம். லெட்ஸ் கண்டினியூ இந்த ரிலேஷன்ஷிப் if it is God's will. அப்ப இந்த பாஸ்டர் என்ன செஞ்சாரா, போய் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, இப்படியாவது உங்களுடைய சித்தமா மாத்திருங்க ஆண்டவரே. So he started praying, Father God, make this become your will. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க மனசு மாறிடுங்க ஆண்டவரே. உண்மையா அப்படிதான் ஜெபிச்சார். He was praying like that, Lord, even if it is not your will, even if it is not the way you want it, please, for this thing, please change mine, Lord. இதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே. So praying, both were praying, fasting and praying, seeking the will of God. இருவரும் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல போராடி 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 பதிலே வரல. Answer was not coming. Something was saying, you are not praying the right way. சரியான முறையில் நீ ஜெபிக்கல. இது ஆண்டவரே உம்முடைய சித்தமா இருக்கணும், உம்முடைய சித்தமா இருக்கணும், உம்முடைய சித்தமா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற கடைசி நாளில, the last day, finally he just got so frustrated. He said, okay, Lord God, even if it is not your will, God, give me the grace to let go. இது உம்முடைய சித்தம் இல்லை என்றால்
அதை விட்டு விடுவதற்கு எனக்கு உள்ளத்தை தாங்க, பலனை தாங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சார். he started praying. அந்த இரவுல 2 பாஸ்டர்கள் ஃபோன் அடிச்சு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஆண்டவர் அந்த பாஸ்டரோடு பேசி இதுதான் நான் உனக்காக வைத்திருக்கிற பெண் என்று சொல்லி அந்த கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் இதெல்லாம் ஆண்டவரை முதல்ல செஞ்சிருக்கலாமே? there was a teaching from the Lord. ஆண்டவர் போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நீ உன்னை முதலாவது வெறுமையாக்கு, உன்னுடைய விருப்பத்தை விட என்னுடைய சித்தத்தை தேட கற்றுக்கொள். more than what you desire, choose to seek my will for your life. அந்த பாஸ்டர் வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த பெண் வேற யாரும் இல்லை, என் வைஃப் தான். அனுபவம் is the experience of seeking the will of God. Sometimes you just have to surrender, Lord, even if it is not, give me the grace to let go. விட்டு விட. And then God says, yes, this is the one. You love me more than anything, right? You love my will than your own will. என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தத்திற்கு மேலாக நீ விரும்புகிறதுனாலே நான் என்னுடைய சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன். That's emptying ourselves, saying, Lord, I empty, I want you. நான் என்னை வெறுமையாக்கி உம்முடைய சித்தத்தை தேடுகிறேன், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். The Lord has good plans and purposes for us. We see the example of the apostle Paul in the second missionary journey. பவுலானவர் அவருடைய 2வது ஊழிய பிரயாணத்தில் போகும் பொழுது அவருக்கு ஒரு சித்தம் இருந்தது, விருப்பம் இருந்தது, தேவனுடைய சித்தமும் இருந்தது. On the second missionary of St. Paul, as he was journeying, he had his own plans and ideas, where to go, what to do, what mission to do. He had his own plans and purposes. So he was going. But then the will of God becomes clear. Let's read that together. சேர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 16 6வது வசனத்திலிருந்து 10 வரை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஒவ்வொரு வசனமாய் பார்ப்போம். They passed through the Phrygian and Galatian region, having been forbidden by the Holy Spirit to speak the word in Asia. வாசியுங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு என்று வேதம் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை பேசாதபடி தடுத்தாராம். இது எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு. It's written in the word of God that the Holy Spirit forbade them to speak the word of God in a particular location. Not just to speak the word of God, but in a particular location. அப்ப பவுலுக்கு அவரோடு உடன் ஊழியர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. They had a plan. They wanted to go to Asia and do the mission of God. That was their will. In God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்துல தான். It was not a selfish reason. It was for the mission of God. But they listened to the voice of the Holy Spirit. ஆவியானவரே எங்க போகணும்னு சொல்லுங்க. ஆசியா போகணும்னு ஆசையா இருக்கு, ஆசியா போவாதீங்க. So they continue on the journey. அந்த பிரயாணத்தை தொடர்கிறார்கள். And verse 7 says, after they came to Mysia, Malaysia இல்ல, இது மிசியா, வேற இடம். They were trying to go into Bithynia and the Spirit of Jesus did not permit them. வாசியுங்கள். வந்து பிரித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போகவிட்டாதிருந்தார். The Spirit of God did not allow them. See, they have their will, they have their plan, they have the idea. அவர்களுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. இங்க போவோம், இங்க ஊழியம் செய்வோம், சபையை ஸ்தாபிப்போம். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அங்கெல்லாம் போவாதீங்கன்னு தடை பண்ணுகிறார்னு பார்க்கிறோம். But the beauty is they listen to the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அவர்கள் கேட்டு, அவர் என்ன சொல்றது எங்களுக்கு நல்லா தெரியும். இது 2வது ஊழிய பிரயாணம், முதல் ஊழிய பிரயாணம் போயிட்டு வந்தாச்சு. They have already gone for their first missionary journey. This is their second missionary journey, so they have got experience. But they say no. If the Spirit of God says that, if the will of God is no, then we don't go.
Then they continue. And passing by Mysia, they came down to Troas. A vision appeared to Paul in the night. A man of Macedonia was standing and appealing to him and saying, "Come over to Macedonia and help us." When he had seen the vision, immediately we sought to go into Macedonia, concluding that God had called us to preach the gospel to them. வாசியுங்கள். போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று இருந்தது. அதற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறார்கள்? What do they do in response? அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே பிரயத்தனம் பண்ணி என்று வேதம் சொல்கிறது. So they wanted to go to where? Asia. Spirit of God says no. They want to go to Bithynia. The Spirit of God says no. And then they say, wait upon the Lord. Lord, now we are in Troas. Where to go? த்ரோவாஸ்ல இருக்கிறோம் ஆண்டவர், எங்க போனோம்? ஆண்டவர் தரிசனத்தை கொண்டு வந்து மக்கதோனியா ஒரு சகோதர மனுஷன் வந்து அங்கே நின்று மக்கதோனியாவுக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது உடனடியாய் தேவ சித்தத்திற்கு இணங்கி கீழ்ப்படிந்து அங்கே போகிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்தால் அதிகமான அதிசயம், அற்புதம், ஊழியங்கள் அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. இதுதான் தேவ சித்தம். That is the will of God. But first they had to do something. Deny their will. அவங்களுடைய என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சு? அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய சித்தத்தை வெறுத்து தள்ளி, இல்லை வேணாப்பா, ஆசையா இருக்கு, நமக்கு நிறைய விருப்பங்கள் உண்டு மனிதர்களாய் நமக்கு. We have many will, many desires. We want this, we want that, we like this, we like that. We want to achieve, we want to go, we want to do this, we want to get that. நிறைய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். But when we say, Lord, என் சித்தம் அல்லப்பா, என் திட்டம் வேணாப்பா, I do not want my plans, I do not want my purposes. It is learning to die to ourselves, dying to self. நாம் நமக்கே செத்து என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சுயநலமான காரியங்களுக்கு செத்து மரித்து கர்த்தருக்காக, கர்த்தருக்குள் அதிகமாய் அவருடைய சித்தத்தை தேடுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு என்னுடைய சித்தம் என்று சொல்லி நாம் உட்கார்ந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரோடு ஜெபத்தில் கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். There are times that we are struggling with God with our own will. But today the Lord says, will you learn to say no to your will and submit to my will? உன்னுடைய சித்தத்திற்கு வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய், ஒரு தேவ பிள்ளையாய் இன்றைக்கு எழும்புவாயா? நமக்கே நாம் செத்து அவருடைய சித்தத்திற்காக வாழ்கிற, அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கிற ஒரு ஜீவியம். இப்போ வருகிற வாரத்தில் எப்படி ஆண்டவருடைய சித்தத்திற்கு இணங்கி இயேசு நடந்தார், நம்முடைய சீஷர்கள் நடந்தார்கள், விசுவாசிகள் நடந்தார்கள் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மனதில், நம்முடைய உள்ளத்தில், ஜெபத்தில் வைக்க ஒரு காரியம், தன்னைத்தான் வெறுத்து, தன் சித்தத்தை வெறுத்து, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. We're going to pray and sing this song. ஒரு ஜெப பாடலை நாம் பாடும்படியாக இருக்கிறோம். Just stand as wherever we are, or you may be seated better. I think just sit and pray, but sing the song as a prayer. அமர்ந்த வண்ணமாய் நாம் ஜெபிப்போம். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் இந்த ஜெப பாடலை என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. Lord, thank you for teaching us through the life and the example of Jesus to learn to say no to our own will, however good, pleasing, logical it may be, but Lord, to surrender to your will. சித்தம் ஆண்டவர். உயவனே உன் கையில் களிமண்ணா
உடைத்து உருவாக்கும் குயவனே குயவனே உம் கையில் களிமண்ணா Let this be a prayer. உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வணங்கிடும் உம் சித்தம் போல உமக்காகவே உமக்காகவே நான் வாழ்கிற வணங்கிடும் உம் சித்தம் போல எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஒருவேளை என் சித்தம் வேண்டாம் என்று சொல்றீங்கன்னா உங்களுடைய வலது கரங்களை நீங்க just உயர்த்தி கொள்ளுங்க இந்த நேரத்தில். If you just are praying this time, Lord, not my will, just want to encourage you to just lift your right hands to surrender to the Lord. நிறைய காரியங்கள் ஜெபிச்சு போராடி போராடி நடக்கலையே என்று ஒரு வேதனை, ஒரு மன கஷ்டம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சித்தம் வேணான்னு சொல்லுவியா? உன் விருப்பம் வேணான்னு சொல்லுவியா? உன் திட்டம் வேண்டாம் என்று சொல்வியா? You may be in a position where you're just so frustrated because of unanswered prayers. But today would you learn to surrender and submit to the will of the Father? To say no to your will, no to your plans, no to your ideas, no to your ways, but seeking His will and His ways which are higher. அவருடைய சிந்தனை, நினைவுகள், யோசனைகள் உயர்ந்த யோசனைகள் அல்லவா? இன்றைக்கு மனுஷிக போராட்டம் விட்டு கர்த்தரிடத்தில் சமர்ப்பணம் செய்கிற அர்ப்பணமோடு நாம் ஒப்பு கொடுப்போம். Today we seek to stop struggling in our human flesh, but just to surrender, prostrate at the feet of the Lord and say, Lord, not my will, but yours be done. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா என்று அர்ப்பணம் செய்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை, எண்ணத்தை, சிந்தையை, திட்டத்தை அறிந்திருக்கிறீர். அவைகளுக்கு ஏற்ற பதிலை கொடுத்து நீர் நிறைவேற்ற போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று நாங்கள் நினைவித்து பார்க்கிறோம் ஐயா. அந்த வாக்கு தத்தத்தை நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சிறுகவும், எங்கள் சித்தம் சிறுகவும், நாங்கள் எங்களுக்கே ஆண்டவரை செத்து உமக்கு பிழைக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We say the Lord's prayer together. கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.